இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். தலைப்பு வசம்பு. குழந்தை பருவத்தின் முதல் இயற்கை மூலிகை அனுபவம். குழந்தை மருந்துகளின் பட்டியலில் மிக உயரத்தில் இருப்பது வசம்பு. இதற்கு பெயர் சொல்லாதது என்ற பெயரும் உண்டு. இந்த பெயரை எதற்காக வைத்தார்கள் என்ற காரணம் தெரியவில்லை. நாட்டார் வழக்காட்சியல் துறையினர் ஆராய்ந்தால் வசம்பின் மனம் போன்ற சுவாரஸ்யமான சமூக தகவல் ஒன்று கிடைக்கக்கூடும். 30 வயதை தாண்டிய நம்மில் 90% மேல் வசம்பின் சுவையைத்தான் தாய்ப்பாலுக்கு பின்னதாக சுவைத்திருக்கக்கூடும். அப்படி என்ன இருக்கிறது வசம்பில்? தடுப்பூசி தொடங்காத காலத்தில் கைக்குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து உரை மருந்து. முழங்காலில் கைக்குழந்தையை குப்புற படுக்க வைத்து குளிக்க கவித்துவமான அறிவியல். மூக்கில் நீரேச்சம் நிகழாமல் வைக்கும் காட்சி. குழந்தையின் தலையை உயர்த்தி தன் குழவையிட்டு பாடி ரசனையாய் குளிக்க வைத்து பிறகு வலிக்காமல் தலையை துவட்டி அது பசியேறி சிணுங்கும் சமயம் பக்கவாட்டில் உள்ள உரைக்கல்லில் சில சொட்டு தாய்ப்பாலில் இழைத்த உரை மருந்தை வாயில் தடவி குழந்தையின் முகக்கோணலை செல்ல பதற்றத்துடன் ரசித்து இன்னும் கூடுதலாய் சிணுங்கும் முன் தாய்ப்பாலை வேகமாக புகட்டி மகிழ்ந்த செம்மாந்த வாழ்வு நம் வாழ்வு. அப்படி கொடுக்கப்படும் உரை மருந்தின் கதாநாயகன் வசம்பு. உரை மருந்தாக மட்டுமின்றி சில இல்லங்களில் கொஞ்சம் கடுக்காய், கொஞ்சம் வசம்பு, கொஞ்சம் மாசிக்காய் என தனித்தனியே இழைத்துக் கொடுப்பதும் உண்டு. தமிழ் மருத்துவம் உரைப்பதென்னவோ அனலில் வாட்டி எடுத்த வசம்பு, சுக்கு, திப்பிலி, அதிமதுரம், அக்கரகாரம், கடுக்காய்த்தோல், நெல்லிவற்றல், கொஞ்சம் பூண்டு இவற்றின் சமபங்கை அதிமதுர கசாயம் விட்டு அரைத்து குச்சி போல் உலர்த்தி எடுப்பர். அதிமதுர கசாயத்தில் அரைப்பதால் பிற மூலிகையின் மணம் காரம் மறைக்கப்பட்டு குழந்தைக்கு நாவில் தடவியதும் இனிப்பாயிருக்கும். உமிழ்நீருடன் உடனடியாக குழந்தையும் விழுங்கும். கூடவே தாய்ப்பாலில் சரியாய் இழைத்துத் தருவதால் மிகச் சிறந்த அளவில் அத்தனை மருத்துவ கூறுகளும் உட்கிரகிக்கப்படும். மாந்தம் எனும் செரியாது கழித்தல், கணை எனப்படும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ், உடல் வெதுவெதுப்பாய் இருப்பது, பால் குடிக்க மறுப்பது, பசியின்மை என பல பிரச்சனைகளுக்கு இந்த வசம்பு சேர்ந்த உரை மருந்துதான் இன்றளவும் சரியான தேர்வு. வசம்பை பயன்படுத்தும்போது அதை சுட்ட பிறகுதான் பயன்படுத்தச் சொல்லியுள்ளது சித்த மருத்துவம். வசம்பு சுட்டகரி என பயன்படுத்தச் சொன்னதற்கு பின்னால் ஒரு பெரும் மருத்துவ உண்மையும் பொதிந்துள்ளது. வசம்பின் நறுமண எண்ணெயில் உள்ள ஆல்ஃபா அசரோன் எனும் ரசாயனம் நரம்புகளுக்கு நஞ்சானது என ஒரு பீதி இடையில் கிளம்பியது. உண்மையில் வசம்பில் உள்ள எண்ணெய் சத்தில் 0.2% குறைவாகவே அந்த ரசாயனம் உள்ளது. 35 முதல் 40 வரை சதவீதம் ஆவியாகும் தன்மையுடைய அந்த ரசாயனம் காணாமல் போகும். கூடவே நரம்பை பலமாக்கி நற்பலன்களையும் தரும். இதில் நம் முன்னோர்கள் சாதுரியம் பெரிதும் வியக்க வைக்கிறது. திக்குவாய் இருந்தால் வசம்பு சுட்ட கரியை தேனில் குழைத்து நாவில் தடவி தொடர்ச்சியான பேச்சு பயிற்சி கொடுக்க திக்குவாயாகலும். சிறு குழந்தைகளுக்கு இரவில் வரும் இருமல் சளிக்கு வசம்புடன் அதிமதுர கட்டையை சேர்த்து காய்ச்சி கொடுக்க ஓரிரு நாட்களில் குணமாகும். பெரியவர்களுக்கு கால்மூட்டில் வீக்கமும் வலியும் இருந்தால் வசம்புடன் காய்ச்சுக்கட்டையை சேர்த்து அரைத்து பற்றிடலாம். வீக்கமும் வாங்கி வலியும் தீரும். குழந்தைகள் பால் குடிக்கும் காலத்தில் வரும் வயிற்று பொறுமலுக்கு வசம்பு சுட்ட கரியின் பொடியை காலை மாலை என தேனில் குழைத்து கொடுக்க தீரும். சிறு குழந்தைகள் வெளி உணவுகளை சாப்பிட்டு சரியாமை இருந்தால் சுட்ட வசம்பு, பெருங்காயம், அதிவிடயம், திப்பிலி, மிளகு, சுக்கு, கடுக்காய் தோல், இந்துப்பு சம அளவு எடுத்து பொடித்து தேனில் குழைத்து கொடுக்க கழிச்சலும் தீரும், சரியாமை நீங்கும். இன்றைக்கு பெருகி வரும் ஆட்டிசம், கவனக்குறைவு அல்லது கவனச்சிதறல் நோய்க்கு வசம்பில் பல மருந்துகள் ஆராயப்பட்டு வருவது மகிழ்வான செய்தி. மொத்தத்தில் வசம்பு பெயர் சொல்லாதது அல்ல, தமிழ் மருத்துவத்தின் பெயர் சொல்வது. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட்.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.